வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு ரொம்ப சத்தான கோவைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு அரை தேக்கரண்டி சோம்பு போட்டிருக்கேன். கடுகு போடலை, சோம்பு போட்டு தாளிச்சுப்போம். சோம்பு லேசாக அப்படி சிவந்த பிறகு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை சிறிதளவு போட்டு லேசாக வதக்கிப்போம். இளம் சிவப்பு நிறம் வந்த பிறகு கோவைக்காயை சேர்ப்போம். கோவைக்காய் பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டு, கோவைக்காயை நல்லா கழுவுங்க. மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்குகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நல்லா கைகளால் கீறி எடுத்து 2-3 முறை அலசிட்டு இந்த மாதிரி மெலிதாக நறுக்கிக்கணும். அப்போ தான் அந்த காரம் எல்லாம் அதில் சார்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெலிதாக நீளவாக்கில் நறுக்கிக்கோங்க. இல்லை எனக்கு மெலிதாக நீளமாக வேண்டாம், வட்டமாக நறுக்கிக்கிறனாலும் சரி, ஆனால் மெலிதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் நமக்கு வெந்து வரும். கோவைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு உப்புத்தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்துப்போம். லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சாவே போகிறோம், சீக்கிரம் வெந்துடும். மிளகாய் தனியா கலந்த தூள் நான் ஒரு 1/4 தேக்கரண்டி தான் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம இதுக்கு என்ன அடுத்த மசாலா பொடி சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோழிக்கறி 65 அப்படி சொன்னால் எல்லாருக்கும் புரியாது. சிக்கன் 65 அது நம்ம செய்யும் பொழுது அந்த கடையில் நம்ம ஒரு மசாலா தூள் வாங்கி நம்ம சேர்ப்போம் இல்லையா, அந்த மசாலா தூள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மசாலா தூள் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இதற்கு ஒரு சிறிய தேக்கரண்டியில் ஒரு தேக்கரண்டி அளவு நான் சேர்க்குறேன். இப்போ ஒரு 3/4 தேக்கரண்டி போடுறேன். இப்போ திரும்பி ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்குறேன். அதாவது காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். இந்த மசாலா தூள் சேர்த்து நீங்கள் வறுத்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும் கோவைக்காய். அது வேகிறதுக்கு நான் லேசாக தண்ணி தெளிக்கிறேன். நிறைய மூழ்கிற அளவுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த பொடி சேர்த்ததால் நமக்கு அடி பிடிக்கும், அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கும். அதனால் இந்த கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை லேசாக தண்ணி தெளித்து அப்படி கலந்து விட்டிங்கனாவே போகிறோம். மூடி போட்டு இளந்தீல வைங்க, ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போகிறோம். கோவைக்காய் பொரியல். இந்த தலையிலேருந்து நமக்கு கால் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனைக்கும் தீர்வு சொல்கிற ஒரே காய் எதுனா கோவைக்காய். கட்டாயம் உணவில் சேர்த்து சாப்பிடுங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.